ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி முயல், ஒரு மெதுவான ஆமை மற்றும் ஒரு புத்திசாலி நரி ஆகிய 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரு மந்திரப் பூவைக் கண்டுபிடிக்கப் புறப்பட்டனர். அந்தப் பூவில் ஒரு சிறப்பு இருந்தது. அது நல்லவர்களுக்கு மட்டுமே உதவும். நண்பர்கள் நடக்கும் ஒலி. முயல் உற்சாகமான குரலில், சீக்கிரம் நண்பர்களே, அந்த பூவை பார்க்க நான் ஆவலுடன் இருக்கிறேன். ஆமை நிதானமான குரலில், நிதானமாக, முயலே, இந்த பயணத்தை நாம் ரசிக்க வேண்டும். நரி புத்திசாலித்தனமான குரலில், ஆமை சொல்வது சரிதான். நல்ல விஷயங்கள் எப்போதும் அவசரப்படுத்தப்படாது. அனைவரும் சிரிக்கின்றனர். கதை சொல்லி அவர்கள் ஒரு பெரிய நதியை கடந்தனர். ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஓய்வெடுத்தனர். கடைசியாக அந்த மந்திரப் பூவைக் கண்டனர். அது பிரகாசமாக மின்னியது. மாயாஜால ஒலி. கதை சொல்லி, அந்த பூவின் மந்திரம் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளில்தான் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவிகள் செய்து அன்பை பரப்பியதால் அந்தப் பூவின் ஒளி இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது. மகிழ்ச்சியான உற்சாகமான இசை. அனைவரும் சேர்ந்து பாடுகின்றனர். நல்லது செய்தால் நல்லது நடக்கும். நண்பர்களாக இருந்தால் மகிழ்வு பெருகும்.